என் பொண்ணா இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுக்கிறா? என் வளர்ப்பு தப்பாயிடுச்சோன்னெல்லாம் தோணுது. ஐயோ சார், நீங்க நிலாவை தப்பா நினைக்காதீங்க சார். நிலா ஒரு காரணமா தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணிச்சு. அவன் மேல தப்பு இல்ல. இந்த விஷயத்த பலமுறை நிலாவே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சது சார். ஆனா சொல்ல முடியாத சூழ்நிலைன்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொல்றது சரியா தப்பான்னு கூட தெரியல. ஆனா நீங்க நிலாவை தப்பா நினைக்க கூடாது, அதனால சொல்றேன். சோழன் உங்க வீட்டுக்கு டிரைவரா வந்தான்ல, அங்க வச்சுதான் அவங்க 2 பேருமே லவ் பண்ணாங்க. அதனாலதான் நிலா அவன் கூட வந்துருச்சு அப்படின்னு தானே நீங்க நினைச்சீங்க? ஆமா தம்பி, அதானே உண்மை. ஆனா அப்படி நடக்கல சார். நடந்தது என்னன்னு தெரிஞ்சா நிலாவை நீங்க தப்பா நினைக்கவே மாட்டீங்க சார். நீங்க நிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு மாப்பிள்ளை பாத்தீங்கல்ல சார்? ஆமா. அவரை நிலாவுக்கு பிடிக்கல. சோழன் கிட்ட அந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக உதவி கேட்டிருக்கா. சோழன் நிலாவை சென்னைக்கு கூட்டிட்டு வந்து விடுறேன்னு வாக்கு கொடுத்திருக்கான். சென்னைக்கு வந்துட்டா ஏதோ ஒரு வேலை பார்த்து பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கலாம், அப்புறம் பொறுமையா அப்பா அம்மா கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் நிலா நினைச்சது. நிலாவை சென்னைக்கு கூட்டிட்டு வந்து விடுறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மட்டும்தான் சோழன் நிலாவை உங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தான் சார். மற்றபடி அவங்க 2 பேரும் லவ் எல்லாம் பண்ணல சார். நீங்க தான் அவங்க லவ் பண்ணி ஓடி போயிட்டாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்களும் பயந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அடுத்தடுத்து என்னென்னமோ நடந்து அவங்களுக்கு கல்யாணமே நடந்துருச்சு சார். இது கல்யாணம் வரைக்கும் போகும்னு நிலாவுக்கே தெரியாது. நடந்த இந்த கல்யாணத்தை நிலா ஒரு கல்யாணமாவே யோசிக்கல. அந்த நிமிஷம் அங்கிருந்து தப்பிக்க ஒரு வழி கிடைச்சிருக்குன்னு மட்டும்தான் பார்த்துச்சு. தம்பி, என்ன சொல்றீங்க? அப்ப நிலா சோழனை விரும்பலையா? இல்ல சார், நிலாவுக்கு சோழன் மேல எந்த விருப்பமும் இல்லை. அதனாலதான் கல்யாணம் ஆன கையோட டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுச்சு. ஐயோ, இது எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா. இந்த விஷயத்த சொல்றதுக்கு நிலா பலமுறை ட்ரை பண்ணுச்சு சார். ஆனா பாவம் நிலாவால சொல்ல முடியல. டைவர்ஸ் அப்ளை பண்றதுக்கு கோர்ட் 6 மாசம் டைம் கொடுத்தாங்கல்ல, அப்பதான் நிலாவும் சோழனும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா இந்த சோழன் பையன் இருக்கான் பாருங்க சார், அவன் மேலதான் சார் தப்பு. அவன் சின்னதா பொய் சொல்லுவான் சார். அவன் வாய் தான் அவனுக்கு வினையே. அன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ்காரங்க அவங்க லவ்வர்ஸ் நினைச்சு பேசியிருக்காங்க. அதுக்கு சோழனும் ஆமா நாங்க லவ்வர்ஸ் தான் சொல்லியிருக்கான். நிலாவுக்கு சோழன் மேல அப்ப எந்த விருப்பமும் இல்ல சார். சோழனுக்கு தான் நிலாவை பிடிச்சிருந்திருக்கு. போலீஸ் வேற லவ் பண்றீங்களான்னு அதட்டி கேட்கவும் அவனும் ஆமான்னு சொல்லியிருக்கான் சார். சரி அப்ப கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இவனும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். ஆனா நிலா கிட்ட அதுதான் தப்பிக்க ஒரே வழின்னு சொல்லி பொய் சொல்லிட்டான் சார். இதனாலதான் அவங்க கல்யாணமே நடந்துச்சு. கோர்ட்ல வச்சு அவங்களுக்கு டைவர்ஸ் வேண்டாம்னு சொல்ல போற நேரம் நிலாவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு சார். ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க லவ்வர்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தா கல்யாணம் பண்ணாமலே அங்கிருந்து தப்பிச்சிருக்கலாம்னு நிலாவுக்கு கோவம் வந்துருச்சு. அந்த கோவத்துல தான் நிலா நேரா கோர்ட்டுக்கே போய் டைவர்ஸ் வேணும்னு கேட்டுடுச்சு.